ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது தலைவன் தலைவி படத்தில் வந்து தேர்ட் சிங்கிள் தான். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஏற்கனவே அந்த படத்தோடைய ஒரு பாடலை பார்த்துருந்தோம், பட்டில் முட்டாய் அப்படின்ற ஒரு பாட்டு. ரொம்ப வைரலாக அந்த பாட்டு இப்போயும் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க ஒரு பாடல். பட் இந்த படத்தை ஆடியோ ஜூக் பாக்ஸ் அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் ஆடியோ லான்ச்சே நடந்துருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் வந்த தேர்ட் சிங்கிள் தான் பார்க்க போகிறேன். அந்த பாட்டோட பேர் வந்து ஆகாச வீரன். அண்ட் அந்த பாட்டை பாடிக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம பிரதீப் குமார் அண்ட் தி. அப்படியே கண்ணம்மாவுக்கு போயிட்டேன் நான். இட் வாஸ் லைக் டேக்கிங் மீ டு த லைக் டேஸ் ஆஃப் காலா, அந்த ஒரு மைண்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க இடையில பாடின ஞாபகமே இல்லை எனக்கு. அவங்களோட காம்போ வந்து கம்மி தான். ஸோ அந்த பாட்டில் கேட்டது வந்து கேட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பேச வேண்டிய விஷயங்கள்லாம் பேசிக்கலாம். ஸோ நித்யா மேனன், விஜய் சேதுபதி இவங்களோட காம்போவில் இந்த ஒரு படம் வெளிவர போகுது. அண்ட் பாண்டியராஜோடைய டிரெக்ஷன், சனாவோடைய மியூசிக். ஸோ ஸ்ட்ரைட்டாக பாட்டை கேட்டுட்டு வந்துடலாங்க. ஸோ ரெடி 1 2 3 and here we go. கண்ணால என்ன திறந்தானே கார்மேகக்கார, சொல்லாம உள்ள பறந்தானே ஆகாச வீரன், வந்தானே என்ன கரும்பா, சிந்திச்சே நாசிக்கும் எறும்பா, உள்ளால ஒரு மின்னல் நரம்பாக, அன்புக்கே நீ உச்சவரம்பா. நெஞ்சோட சந்தம் பிடிச்சாளே நாட போறேன், ஒன்னால தன்னை மறந்தேனே ஆகாச வீரன். பார்க்காத வண்ணத்துல நீதானே எண்ணத்துல தாக்காத தையல் விழியே, எதிர்பார்க்காத சொந்தத்துல கேட்காத நேரத்துல வந்தாளே மின்னல் மொழியே. ரொம்ப சிந்து அந்த பூசி நேரம் அழிக்காம கண்ணோரம் கணக்காக வச்சேனே உனக்காகத்தான். பூவாளி பன்னீரும் புது சேலஞ்சாரும் கனவோட கண்டனே நமக்காகத்தான். நெஞ்சோட தந்தம் பிடிச்சாளே நாட போறேன், ஒன்னால என்ன மறந்தேனே ஆகாச வீரன். இது வந்த போதும் உன்னோட இருப்பேன், சில காலம் வாழ்ந்த இருவர் மாதிரி நம்மோட எனக்கு ஏனடி. பூசி நேரம் அழிக்காம கண்ணோரம் கணக்காக வச்சேனே உனக்காகத்தான். பூவாளி பன்னீரும் புது சேலஞ்சாரும் கனவோட கண்டனே நமக்காகத்தான். நெஞ்சோட தந்தம் பிடிச்சாலே பேரரசியாக ஒன்ன நினைச்சேனே. சாதாரண சராசரியான மிடில் கிளாஸ் வாழ்க்கை இவ்வளோவா என்னாலே நம்ப முடியல. சரி, ஒரு வெட்டிங்கோட ஆல்பம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி. அண்ட் இந்த இதை நான் ஃபோட்டோவில் முட்டையிலே பார்த்துருப்பேன். ஜூலை 25 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஹோப் இந்த படத்தை பார்க்க போகலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன மாதிரியான டைம் இருக்கேன். அண்ட் கிரெடிட்ஸ் டு திங் மியூசிக் ஆஸ் வெல். பாட்டு ரொம்ப தான் சொன்னேன், சாமிங்கான ஒரு ட்ராக்குங்க. அதுவும் பிரதீப் குமார் பாடும்போது அந்த சாங் வந்து இட் கிவ்ஸ் அனதர் லெவல் ஆஃப் என்ன சொல்கிறது ஒரு ஃபீல். அண்ட் எனக்கு அப்படியே இடையில வந்து ரயிலின் நொடிகள் அந்த பாட்டு வந்து எனக்கு அப்படியே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த ஸ்பீடாக ஒரு ரயில்வே ட்ராக்கில் வந்து போகிற ஒரு சத்தத்தோடு போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்க்ளூடிங் அந்த வாய்ஸோடைய டெக்ஸ்சராக இருக்கட்டும், அவங்க பாடும்போது லைக் அது எல்லாருமே பிடிச்சி போயிடும். பிரதீப் குமாரோட வாய்ஸ் நான் கேட்டதில் மெஜாரிட்டி 80-90% இப்போ நான் பிரதீப் குமார் அவங்களுக்கு பிடிக்குமா அவரோட வாய்ஸ் கேட்டு லைக் நீங்கள் கேட்பீங்களான்னு கேட்டாலே அதுக்கு வந்து நல்லாயிருக்கும், கேட்டிருக்கோம், நல்லாவே இருக்குன்ற மாதிரி தான் எனக்கான கமெண்ட்ஸ் நான் கேட்டதில் தெரிஞ்சுக்கிட்டேன்.
அண்ட் அவர் பாடினால எனக்குமே பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்கும்போது. அண்ட் இன்னொரு பக்கம் தீயும் அவரோட சேர்ந்து பாடுறாரு. தீ அவங்களோட யூனிக்னஸ், இவருடைய வாய்ஸில் இவரோட யூனிக்னஸ், அந்த 2 பேரோட வாய்ஸ் வந்து அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆனாதாங்க அந்த பாட்டு வந்து வெளியில் வரும்போது அந்த அவுட்கம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மக்கள் மத்தியிலும் ஒரு போய் சேரும். இல்லைனா அதை அப்படியே விட்டுருவாங்க, 2 வாட்டி கேட்டு 3 வாட்டி கேட்டு விட்டுருவாங்க. இல்லை படத்தில் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோதான், அதெல்லாம் லூப்பில் கேட்குற அளவுக்கு இருக்காது. பட் இந்த சாங் அப்படி தான் இருக்குது. இன்னும் ப்ரொமோட் பண்ணியிருக்கானான்னு தோணுது. வெறும் 1 மில்லியன் வியூஸ் தான் போயிருக்கு. ஸோ பார்க்கலாம், மேபி இந்த பாட்டுக்கு போலாட்டி ஒரு டைம் போனதுக்கப்புறம் இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ப்ரைஸியாக நார்மலாக கேட்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் இருந்து கேட்டால் நல்லாயிருக்கும் இந்த பாட்டு கேட்கும்போது. அண்ட் என்னென்னா இந்த பாட்டில் நான் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வியந்து பார்த்த ஒரு விஷயம், ஒரு சராசரியான மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் இவங்க வாழ்கிற வாழ்க்கை வந்து இவங்க 2 பேரும் நல்ல கெமிஸ்ட்ரி, விஜய் சேதுபதி, நித்யா மேனன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆரம்பத்துலேருந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி பாண்டிங் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதில் வந்து நான் பார்த்தது என்னென்னா, இவங்க லாஸ்ட்டில் ஷாப்பிங் போகிறதா இருக்கட்டும், இவங்க ஸ்டார்டிங் ஒரு பரோட்டா கடையில் தான் அவங்க வந்து அவங்களோட இதே போகுது ஸ்டோரி லைனு. அண்ட் இது ஒரு ஃபேமிலி ஃபில்ம் தான் இது சொல்ல போனால். அண்டு அவங்களுடைய 2 பேர் வாழ்க்கையில் எவ்வளோ அழகான விஷயங்கள் ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்டு கூட அந்த ஷாப்பிங் விஷயமா இருக்கட்டும், அண்ட் அதுக்கு இடையில் அவங்க வந்து சினிமா தியேட்டர் போகிறதா இருக்கட்டும், அந்த லவ்வை வந்து எந்த விதத்தில் காட்டிலும் அந்த விதத்தில் நம்ம காட்டியிருக்காங்க. எப்படி பாண்டியராஜோட நம்ம வீட்டு பிள்ளையில் மயிலாஞ்சி சாங் இருந்துச்சோ, கடைக்குட்டி சிங்கமில் வந்து சண்டைக்காரி சாங்காக இருக்கட்டும். ஸோ அவருடைய அந்த என்ன சொல்கிறது, ஒரு சாங் சரி கண்டிப்பாக அது வந்து ஒரு ஹைலைட்டட் விஷயமாக மாறிடும் ஒரு படத்தில். ஸோ அந்த ஒரு இதுதான். அண்ட் பொட்டல முட்டாயும் நாங்கள் வந்து கேட்டுட்டோம், அதுவுமே நல்லா வைரலாக போய்கிட்டு இருக்க சுப்லாஷினியெல்லாம் பாடி நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஸோ இந்த பாட்டு அந்த மாதிரி போனால் நல்லாயிருக்குன்னு தோணுது. அவ்வளோதாங்க என்னுடைய கருத்துக்கள். இதுதான் இந்த பாடலை பற்றி எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அண்ட் உங்களுக்கு பிரதீப் குமார் இல்லைனா தி இவனோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா? தான் சனாடி மியூசிக்கும், இன்னொரு பக்கம் சனாடி மியூசிக்கும் வந்து அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். சொல்லப்போனால் அவரோட மியூசிக் எல்லாமே ஒரு பீட் அப்படி இப்படின்னு அப்படியே போயிடும். ஒரு டான்ஸ் மோட்டோ என்ன ஒரு கானா மோட் கூட போயின்னு வச்சுப்போமே. ஆனால் திஸ் சாங் அவர் ரெண்டமாக தர ஒரு சில சாங்ஸ் வந்து ரொம்ப அது வந்து லூப் மாட் எப்படியும் அது இருக்கும் என் பிளேலிஸ்ட்டில் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அது அப்படி இருக்குமான்னு தெரியலை. ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு படங்களே ஒரு சில சாங்ஸ் வந்து ஒரு நல்ல குத்துப்பாட்டாக இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு பாட்டு கேட்கக்கூடிய மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது அந்த ஒரு லிஸ்ட்டில் இந்த ஒரு பாட்டு ஆட் ஆகும். ஸோ அதுதான் நான் சொல்ல அந்த விஷயம். என்ன உங்களுக்கு அப்படி தோணுதான் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுங்க. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்லேயே சொல்லிவிட்டுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லை நான் இதை பற்றி யாச்சும் எடுத்து பேசுகிற மாதிரி தான் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். And this is simply Harry signing off from here. Stay tuned. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.